கடலூர் விருதாச்சலத்தில் ரூபாய் 7 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில உரிய ஆவணங்கள் இல்லாம கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 7 கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தங்க நகைகளை பறிமுதல் செஞ்ச தேர்தல் பறக்கும் படையினர், வருமான வரித்துறையினர் விசாரணைக்கு தங்க நகைகள் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வராங்க. சேலத்திலிருந்து கும்பகோணம் பகுதியில் இருக்க நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தொடர்ந்து வருமான வரித்துறை விசாரணையும் நடத்திட்டு வருது. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் தேவநாதனும் இணைந்திருக்கிறார். தேவநாதன், வணக்கம். 7 கோடி மதிப்பிருக்கக்கூடிய தங்கம்னு சொல்றாங்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நிலவரம் என்ன? இதை கொண்டு செல்லப்பட்டவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த விசாரணையில தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா பணம் மற்றும் பொருட்கள் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில பல்வேறு இடங்களிலும் பறக்கும் படையினர் மற்றும் நிலை குழுவினர் சோதனைகள் மேற்கொண்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்க 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ந்து இந்த சோதனையானது நடந்துகிட்டு இருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சேலத்திலிருந்து கும்பகோணம் பகுதியில் உள்ள நகைக்கடைகளுக்கு 7 கோடி ரூபாய் மதிப்பிற்கு மேலுள்ள தங்க நகைகள் மற்றும் எடுத்து செல்றாங்க. இந்த வாகனத்தை பார்த்தோம் அப்படின்னா பரவலூர் அப்படின்ற கிராமத்திற்கு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்யறாங்க. அந்த சோதனையில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு போதுமான ஆவணங்கள் இன்றி 7 கோடி ரூபாய் மதிப்புக்கு மேல் உள்ள தங்க நகைகள் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் ஒரு அலுவலகத்துல இந்த வாகனம் இருக்குது. இதை சோதனை செய்வதற்கும் இது உண்மையாகவே அந்த கடைக்கு தான் செல்கிறதா என்பது குறித்தும் ஆவணங்கள் எடுத்துட்டு வர அந்த வந்தவங்க அந்த ஆவணத்தை எடுத்து வருவதாக ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அது வரைக்கும் பலத்த பாதுகாப்பு அந்த வாகனம் வருவாய் கோட்டாட்சியர் வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். விருதாச்சலத்துல 7 கோடி மதிப்பிருக்கக்கூடிய தங்கம் தேர்தல் பறக்கும் படையினரால பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய தகவல்களை நாம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.